உங்கள் சாவித்ரி கோவிந்தராஜ். நம்மளுடைய சேனல் பாவை ஃபுட் சேனல் மூலமாக உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நம்ம சேனல் இது வரைக்கும் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு ஆனியன் வச்சு தான் நம்ம வந்து ஆனியன் ரைஸ் செய்ய போகிறோம். நம்ம வீட்டில் இருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் இல்லாத அன்னைக்கு ஒரு டென்ஷன் எல்லாம் வேண்டியதில்லை. குழந்தைகளுக்கு என்ன கொடுத்து விடுவோமோ அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் வேண்டாம். பெரிய வெங்காயம் மட்டும் பிக் ஆனியன் இருந்துச்சுன்னா அதை வச்சு ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி பண்ணிக்கலாம். தொட்டுக்கிறதுக்கு நம்ம வந்து ஏதாவது வீட்டில் என்ன இருக்குதோ, எக்கு எல்லார் வீட்லையுமே இருக்கும், ஒரு ஆம்லெட் போட்டு கொடுத்துக்கலாம், இல்லைன்னா எக்கு பொரியல் பண்ணி கொடுத்துக்கலாம். அது மாதிரி செஞ்சு கொடுத்துட்டா ரொம்ப நல்லா இருக்கும். அந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கலாம். மீடியமாக வச்சுக்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த ஆனியன் கொஞ்சம் நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம பிரியாணிக்கெல்லாம் செய்வோம் இல்லையா, ஃப்ரை, அது மாதிரி கொஞ்சம் ஆனியன் எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த சாதத்துக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஸ்பூன் வேணும், ஏன்னா ரைஸ் அப்படிங்கிறதுனால. இப்போ எண்ணெய் காய்ஞ்சதும் இதில் வந்து சும்மா ஒரு கைப்பிடி மட்டும் எடுத்துக்கலாம். கொஞ்சம் கைப்பிடி வெங்காயம் எடுத்து அதில் போட்டு கொஞ்சம் டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த கோல்டன் ப்ரௌன் வந்துச்சு இல்லையா வெங்காயம், இப்போ இதை நம்ம எடுத்து வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அது மாதிரி இருக்கு இல்லையா, அதுக்கு இன்னும் ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இப்போ கடுகு வந்து பொறுத்து தாளிக்கணும். கடுகு வெடிச்சதும் கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சம் நம்ம பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம். இது ரெண்டும் பொரிஞ்சதும் நம்ம கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா ப்ரௌன் கலராக வர்ற வரைக்கும் வதக்கலாம். அது கூட 2 வரமிளகாய் போட்டுக்கலாம். அது ஒரு ஃப்ளேவருக்கு தான் நம்ம போடுறோம். இப்போது நம்ம பாக்கி இருக்குது இல்லையா வெங்காயம், நம்ம 4 வெங்காயம் கட் பண்ணோம் இல்லையா, அதில் இருக்கிற வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போது வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு இல்லையா, ஒரு நிமிஷம் வதங்கிடுச்சு. அது கூட வந்து பூண்டு சேர்த்துக்கலாம். நம்ம பூண்டு, பச்சை மிளகாய் வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுறலாம். அப்புறம் தக்காளி பழம் வந்து ஒரு ரொம்ப சின்ன பழம், ஒரு இவ்வளோ பெரிய பழம் தான் எடுக்கணும். நிறைய தக்காளி பழம் சேர்க்கக்கூடாது, அதனால ஒரு சின்ன தக்காளி பழம். அப்புறம் இது கூட கருவேப்பிலை, அவ்வளோதான். இப்போ இதெல்லாமே வந்து ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் வதங்கட்டும். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட கொஞ்சம் மசாலா சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், அடுத்து கம்மி பண்ணிக்கலாம். அப்புறம் காரத்துக்கு நம்ம வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு காரம் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் 3/4 ஸ்பூன் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது கூட கொஞ்சம் கரம் மசாலா, அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன். இப்போது இதெல்லாம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு 10 செகண்ட் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுடலாம். வதக்கி நம்ம ரைஸ் எடுத்து போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம சாப்பாடு வந்து நான் 1/4 கிலோ ரைஸ் அது வேக வச்சு எடுத்து ஆற வச்சுருக்கேன். நீங்கள் இதில் கூட பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்கலாம், இல்லை நீங்கள் என்ன ரைஸு சாப்பிட்றீங்களோ அந்த ரைஸ் சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து நம்ம சாதாரண வீட்டில் செய்கிற ரைஸ், சாப்பிட்ற ரைஸ் தான். இதை வந்து நான் ஆற வச்சு வச்சுருக்கேன். இப்போ இது வந்து இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து வெங்காயம் வதங்கும் போது உப்பு போட்டிருக்கேன், நான் சொல்ல மறந்துட்டேன். அதனால இப்போ இந்த சாதத்துக்கு இந்த சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் போடுறேன், ஏன்னா இது கரெக்டாக இருக்கும். இப்போ இது நல்லா கலந்துட்டு, வெங்காயம் வந்து இந்த பெருசாக கொஞ்சம் நீள வாக்கில் போட்டுட்டேன். அது வந்து உங்களுக்கு அந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னா சின்னதாக பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி கட் பண்ணி போட்டு கூட செய்யலாம். இது வந்து நான் கொஞ்சம் பெரிய வெங்காயம் அப்படிங்கிறதுனால பெருசாக போட்டு சின்னதாக கூட கட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பெரிய வெங்காயம்
2 வெங்காயம் எடுத்துருக்கேன். ஒரு 2 வெங்காயத்தில் கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து முதல்ல நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுக்கிட்டோம். பாக்கி வெங்காயத்தை தான் நம்ம இதில் சேர்த்துருக்குறோம். அதனால பெரிய வெங்காயமாக இருந்தால் 2, சின்ன வெங்காயமாக இருந்தால் 3 போதும். தக்காளி பழம் அப்படி தான், நிறைய சேர்த்துறாதீங்க. ஒரு சின்ன பழமாக இருந்தால் போதும், ஒரு ஆப்பிள் தக்காளி இருந்தால் போதும், சின்ன சைஸ் இருந்தால் போதும், அது போட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலக்கியாச்சு. இது கூட கொஞ்சம் நான் லெமன் சேர்த்துவேன். நீங்கள் லெமன் சேர்த்துனா தான் நல்லாயிருக்கும். ஏன்னா சாப்பாடு வந்து டேஸ்ட்டுக்கு இது எதுவுமே இல்லை, ஆனியன் மட்டும்தான் இருக்கு. அதனால் நம்ம கொஞ்சம் எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட வந்து நம்ம நெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நெய் வந்து அதே மாதிரி தான் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துனா போதும். நெய் சேர்த்துனா தான் டேஸ்ட் கிடைக்கும். இப்போ நெய் சேர்த்து கலக்கிட்டோம் இல்லையா, கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். இறக்கி வேற ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம். கொத்தமல்லி தூவி இறக்கிட்டோம் இல்லையா, இப்போ நம்ம இது கூட நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணோம் இல்லையா ஆனியனை, அந்த ஆனியன் வந்து அப்படியே கொஞ்சம் மேலே போட்டுடணும். மேலே போட்டு ஃப்ரை பண்ண ஆனியனோட சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஆனியன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நம்ம வந்து எக்கு பொரியல் தான் பண்ணியிருக்கிறோம். இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். வெங்காயத்தில் செய்கிறது எப்படி இருக்குமோன்னு நினைக்காதீங்க. நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். லஞ்ச் பாக்ஸுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இது பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.